ஹாய் பீப்புள். ஐயோ, லைட்ட போட மறந்துட்டேனே. இருங்க ஒரு செகண்ட். லைட்டு போட்டாச்சு. இன்னொரு லைட்டை வேற செட்டப் பண்ணி வச்சுக்கேன். ஓகே. இந்த வீடியோ எதுக்குன்னா, இப்ப எலெக்ஷன் சீசன் வந்தா யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப 4 பேர் இருக்காங்க. டிஎம்கே, டிவிகே, என்டிகே. அவங்க 4 மேஜர் பிளேயர்னு வச்சுப்போம். ஏதாவது தப்பா சொன்னா அடிங்க. சோ இவங்க 4 பேர் வந்து நான் நான் வந்தா என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருப்பாங்கல்ல. அதை உட்காந்து பார்த்து படிச்சு இவங்க பாஸ்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்தப்போ என்ன பண்ணிருக்காங்க, அதான் பாஸ்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரி ஓகே. அதெல்லாம் வச்சு நோட்டீஸ் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி பண்ணலாம். ஆனா நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது. ஆளுக்கு ஆடு, எக்கச்சக்க ஆடு. யூடியூப்ல தான் நான் வாழ்றேன், சரியா? இப்போ நான் என்ன பண்ணாலும் இப்போ நான் சும்மா இருக்கேன்னா யூடியூப் வீடியோ ஏதாச்சும் பாரு, இப்படி வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ எதை பார்த்தாலும் ஆடு. ஸ்டாலின் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த சாங் ஒண்ணு போடுறாங்கல்ல, இவங்க எல்லாரோட சாங் இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வச்சு அது ஒரு டியர் மாதிரி போட்டு எவன் ஃபர்ஸ்ட் வரான் அவனுக்கு ஓட்டு போடலாமா, அப்படி அப்படி பண்ணாதீங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்கு அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். இது எப்படி போகுது பாப்போம். இந்த செட்டப், இந்த ஓபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதை காட்டுறதுக்கு, அது ஹவு டு டூ ஓபிஎஸ், ஹவு டு செட்டப், அது போடுறதுக்கே வந்துகிட்டே இருக்காங்க. நடுவில் நடுவில் எரிச்சல் ஆகுது. அதான் ஓகே, உள்ள போயிடலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இங்க போயிட்டு பிளே பண்ணுங்க. எத்திசையில் முதல்ல அதை படிப்பாங்க. எத்திசையிலிருந்து எப்படை திரண்டு வந்தாலும் என் திராவிட பெருஞ்சேனை திரட்டி சத்திய சமர்புரிவேன். ஒரு நாளும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஓகே சார், நோட்டட். விழும் மழை துளி எங்கும் நிலம் மட்டுமே தேடும். ஐயோ ஜி, ஃப்ரேம் பாருங்க ஜி, பக்காவா எடுத்திருக்காங்க. எங்கள் உயிர் துளி நின்று தமிழை உறக்க பாடும். இந்த வாய்ஸே அப்படியே லுக்குள்ள இருந்து எதையோ அப்படியே ஒரு ஏதோ கிரியேட் பண்ணுது. சாஸ்திரம் எங்கு பழங்கதையே கூறும். புது சரித்திரம் படை தலைவனையே பாடும். ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஷாட் அப்படியே அப்படியே கொஞ்சம் லைட்டா கீழே இருந்து மேல வச்சு பாதி அதை கவர் பண்ணி பிளர்ரா காமிச்சு, இந்த எல்லா படத்துலயும் இந்த ஏகே எல்லாம் ஒரு எஸ்கலேட்டர்ல அப்படியே வரும். ஓகே, ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஷாட் பக்கவா எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. ஆப்வியஸ்லி அவங்க சினிமாலலாம், ஐ மீன் வீடியோகிராஃபி ஷூட்டிங் எல்லாம் நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஷோஸ் தட் ஹியர். லெட்ஸ் கண்டினியூ. உதயசூரியன். பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரவுதுரந்த சவுசைடு இந்தியப்பா, ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா. எங்க வண்ணம் கருப்பு சிவப்பு சா, எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவ பிளட் உதிச்சது உதய சூரியப்பா. பக்காவா அது ஒரு ப்ராஜெக்டா எடுத்து லிரிசிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு எஃபர்ட் எடுத்திருக்காங்க. இது லைட்டா ஏஐ மாதிரி தெரியுது. அது ஆட்டம் போட்ட ஆமா, ஏஐ தான். கொடிய குட்டிச்சதா மாறமாட்டோம், வெளிச்சம் கிடைச்சதா. எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு. ஐயா ஐயா, எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர ஆடப்பா. முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு. இது நாள்
இதே 4 நிமிஷம் போகுது, அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படியே. நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா கடந்த பூமியில வெடிச்ச தந்த சூரியனே நிரட்டி கடந்த நெஞ்சுக்குள்ள தைரியம் தந்த திராவிடனே மீண்டும் வா தலைவனே வென்று வா ஸ்டாலினே மீண்டும் வா தலைவனே வென்று வா ஸ்டாலினே பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு பெரும் சாதி வரும் வரும் பா உட்காந்து வேலை செஞ்சிருக்காங்க, பக்காவா பண்ணிருக்காங்க. லைக் கேமரால இருந்து, வீடியோல இருந்து, எடிட்டிங்ல இருந்து, லிரிக்ஸ்ல இருந்து, பாட்டு, சாங், பிஜிஎம் பக்காவா இருக்கு. ஆனா இதெல்லாம் யாரு பண்ணிருக்காங்கன்னு போட்டிருக்காங்களா? இல்லை இல்லை, எல்லாம் மேனிஃபெஸ்ட். சிவப்பு படையின் ரௌத்ரம் கொண்டு பாடம் புகட்டுவோம். யாருக்கோ ஓகே ரைட், கருப்பு சிவப்புல இருந்து படிச்சிருக்கணுமோ? ஆனா யாருக்கு போட்டது அதெல்லாம் ஒண்ணும் லிரிசிஸ்ட் மியூசிக்லாம் யாரும் இல்லை. யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. ரவுத்துறாங்க சப்சைடு இந்தியா இது ஏதோ ஒரு படத்துல ரஜினி இப்படிதான் வருவாருன்னு நினைக்கிறேன். இதுல ரவுத்துறாங்க ஐ திங்க் கபாலி படத்துல நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல இப்படி கடை உட்காந்து யோசிச்சு எடுத்திருக்காங்க. அவரு ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் மாதிரி, மியூசிக் வீடியோ மாதிரி எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. வெரி குட். சப்சைடு இந்தியா பா ஜாக்கிரதை தப்பாக தொட்டாக்கவா எங்க வண்ண கருப்பு வா சிவப்பசா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதா மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு இருட்டு கிடந்த பூமியில வெளிச்சம் தந்த சூரியனே நேரத்து கிடந்த நெஞ்சுக்குள்ள தைரியம் தந்த திராவிடனே ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் நம்ம ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். ஐயா போடுறதான் போடுறீங்க, கேப்ஷன்லயும் சரி போடுறீங்கய்யா. ஐயா இங்க சாவி தொடர்ந்து வருதுங்க ஐயா. செட்டிங்ஸ்ல வேற கேப்ஷன் சப்டைட்டில் போட்டிருக்காங்களா? இல்ல போடல இங்க காசு வேணும். ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் எனக்கு லைட்டா ஸ்டாலின் தொடரட்டும் ஸ்டாலின் தொடரட்டும், அது ஸ்டாலின் தொடரணும் சொல்ற மாதிரியும் இருக்கு. ஒண்ணு இப்படி இருக்கு, ஒண்ணு அப்படி இருக்கு. இப்ப கடைசியில ஸ்டாலின் தொடரட்டுமே நல்லா இருக்குங்கிறதுனால அப்படியே மாத்திட்டாங்களோ? அவங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு 3 கேக்குதா இல்ல எனக்கு தான் யூஸ் ஆகுது? தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் இந்த பிட்டு தான் இங்க எந்த யூடியூப் டக்குன்னு வந்துட்டு போகுது. மறுபடியும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. தூங்கும் போதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இது முடிஞ்சிச்சா? நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கேஸ்க்கு போலாம். இங்க இருக்காங்க பிடி கேம்பிங் சாங். சேகர பிளாட் வாங்கிட்டேன். இஎம்ஐல தானே இன்ட்ரெஸ்ட் 0%. எந்த This is the first time ever in this 1 week I'm seeing another ad other than election campaigns. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். அது இந்த மெட்டுக்குள்ள
அப்படியே புதுக்கிட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. லைக் வரும் திருப்பி. புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனும் வேறையார். புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார். இது பார்த்தாலே தெரியுது லோ பட்ஜெட், நிறைய ஏஐல பண்ணியிருக்காங்க. இல்ல போக போக பார்ப்போம். சிரிச்சு பேசுகிற தலைவனும் வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன் இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்டாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். பரவாயில்ல, ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கு, ஆகாத மாதிரியும் இருக்கு. பட் ஓகே, நல்லா இருக்கு. லைக் நிறைய வீடியோ வந்து இதுக்குன்னே எடுத்த மாதிரி இல்ல, ஆல்ரெடி இருக்கிற வீடியோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன், பாதி ஏஐல கொண்டு வந்துக்கிறேங்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் இட் டஸ் நாட் மேட்ச் த குவாலிட்டி ஆஃப் டேலண்டோட வீடியோ. ஆனா லைக் அவங்க இவ்வளவு எடுத்திருக்காங்க, நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு பார்த்து எடுத்த மாதிரி. லைக் நம்ம ஏதாச்சும் நம்மளும் இது மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவசர அவசரமா லோ பட்ஜெட்ல எடுத்த மாதிரி ஒண்ணு அப்படி இருக்கலாம். அரல்ஸ் இது போதும்டா எங்களுக்கு, எங்களுக்கு நாங்க வேற எங்கேயாச்சும் காசு செலவு பண்ணிக்கிறோம், இதுல பண்ண வேணாம்னு நினைச்சிருக்கலாம், அப்படின்னு இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. பட் யா, இட் இஸ் த வைப், இட்ஸ் அ பேங்கர் தோ. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். லைக் நோ இஷ்யூஸ் வித் தி சாங். ஒரே ஒரு இஷ்யூ, அது அப்படியே ஃபிட் ஆகுற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு நினைச்சேன். பட் ஓகே, ஃபிட் ஆகுது. பட் அந்த அளவுக்கு வீடியோகிராஃபி, எடிட்டிங் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நான் அதை பார்த்துட்டு இதை பார்த்ததுனால மேபி. ஓகே, லெட்ஸ் நல்லாட்சி அரசுதான் நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து கவிதைய மீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து விலையேற்றம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொரபாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். ஏழைங்க முகத்தில் தான் சிரிப்பு பாதுகாத்து மீண்டும் போல வந்து அரவணைச்சா கொலவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையாடணும். ஏழைகள் சிரிக்கணும். தமிழ்நாடு ஜெயிக்கல் சிரிக்கணும்னா ரெட்டையல அதிமுகவின் அவ்வளோ என்டைசிங்கா இல்ல. ஆக்சுவலி இவங்களோட அபிஷியல் யூடியூப் சேனல்ல இருந்து அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல என்னால. நியூஸ் சேனல்ல வந்து இதை போட்டுட்டேன். இதுதானா ஒரு வேலை? அட ஆமா, இதுதான். அரவணைச்சா கொலவாடி. எடப்பாடியார் ஆடணும். ஏழைகள் அவ்வளவு என்டைசிங்கா இல்ல, பட் இட்ஸ் ஆல்ஸ் பர்பஸ் மேபி. உங்களோட அபிஷியல் யூடியூப் சேனல்ல அதுல இருந்து பாத்துக்கலாம். ஓகே, விடுங்க. நெக்ஸ்ட் இதுல நிறைய நிறைய வேற வேற வீடியோக்கள்லாம் இருந்தது, நல்லா கலாய்க்கிற மாதிரி. இதை பாருங்க. அந்த காலம் அது 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 ஊழலின் காலம். அந்த காலம் அது 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 திமுகவின் ஊழல் காலம். இந்த காலம் இது 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 இதுவும் திமுகவின் ஊழல் காலம். எந்த காலமானாலும் அது திமுகவின் ஊழல் காலம். விளம்பர மாடல் ஆட்சியை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்போம். கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்க.
இல்ல தைரியம் வேணும்ல அதெல்லாம் பண்றதுக்கு. இதே மாதிரி இவங்களும் ஒண்ணு போட்டிருந்தாங்க, இருங்க அதையும் பார்த்து. ஐயோ எத்தனை யூடியூப் சேனல்டா வச்சிருக்கீங்க, வாங்குறான் சார். இதுதான் ஐயா கொஞ்சம் நிமிர்ந்து இல்லைங்க, அப்பதான் ஃப்ரேம்ல தெரிவிங்க. ஐயா ஈ காமிங்க. ஐயா கூட்டணி நிலவரம் என்ன? மேல கேட்டு சொல்றேன். உங்க கூட்டணியில் உண்மையான தலைவர் யாரு? மக்களுக்கு விருப்பமே இல்லாத திட்டத்துல எதுக்கு சைன் போட்டீங்க? டான்ஸ் எல்லாம் ரொம்ப பண்ணியாவும் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த மாதிரி தெரியல, இதெல்லாம் பண்ணலாமான்னு தெரியல. திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பேட். ஆனா இது ரொம்ப தெரியல, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் this is how politics works. I don't know. Let's continue. நீங்க மேல கேட்டு ஒண்ணு சொல்ல வேணாங்கயா. கேட்காமையே நல்லது செய்யற ஆட்சி என்னைக்குமே எங்களுக்கு இருக்கு. இப்படி குனிஞ்சு குனிஞ்சு மேல கேக்குற ஆட்சி நமக்கு எதுக்கு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அது மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு பாய்ஸ். தோ வருமோ? மேல கேட்டு சொல்றேன். அந்த சவுண்ட்லாம் யூஸ் பண்றேன். அதான் இவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி ஆளை கூட்டு போய் வீடியோகிராஃபி ஷூட் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. இவங்க நான் ஏஐ வச்சு பார்த்துக்கிறேன், லைக் ஆன் டிமாண்ட். எனக்கு அவ்வளவு பட்ஜெட் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் பண்றேன்னு ஏடிஎம்கே இறங்கிட்டாங்களா. இதெல்லாம் ஷூட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். சார் என்ன சார் நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் அவரு கோலம் போட்டா என்ன தப்பு? அதனால பரவாயில்ல. என்ன பண்றதுப்பா, இது காலையில ஒய்ஃப் கோலம் போடும்போது டமான ஒருத்தன் செயினை பிடிக்கின்னு போயிட்டான்ப்பா. 3வது வாட்டி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இங்க லேடிஸுக்கு சுத்தமா சேஃப்டியே இல்லப்பா. அதான் நான் ஓ நீ அப்படி வரியா? அப்படி வரீங்க. ஓகே, லைக் லேடிஸ்க்கு சேஃப்டி இல்ல, அவங்க வெளியில வந்து கோலம் போட முடியல, அதனால நான் வந்து கோலம் போடுறேன். லேடிஸ்க்கு சேஃப்டி இல்ல ஏன்னா ஓகே, அப்படி லிங்க் பண்றீங்க. புரியுது. காலத்துல இறங்கிட்டேன். அடடே, அரசாங்கத்தால நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வக்கீலன்னா நாமளே நமக்கு பாதுகாப்பா இருந்துக்க வேண்டியதுதான். நமக்கு நாமே தான். ஓ நமக்கு நாமே திட்டமா? நமக்கு நாமே தான். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 2021 எலெக்ஷன் நடந்தப்போ டிஎம்கேவோட கேட்ச் ஃப்ரேஸா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரெஃபர் பண்ணி வேற அடிக்கிறேன். சூப்பர் சார். நமக்கு நாமே பாதுகாப்பு, திமுகவை நம்புவது மகா தப்பு. ரைம் ஆவல. நமக்கு நாமே பாதுகாப்பு, திமுகவை நம்புவது மகா தப்பு. ரைம் ஆகல. ஐ எம் சாரி. ஓகே, கொஞ்சம் அதான் இவங்களுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. they are putting in the bucks to do all these things. டிஎம்கே ஏடிஎம்கே வந்துட்டு கொஞ்சம் லோ பட்ஜெட்டாவே தான் போறாங்க. பட் இட் சால்வ்ஸ் பர்பஸ் ஆக்சுவலி. that works sometimes, but it's not perfect every time. ஸோ இந்த ஆடும் நிறைய பாருங்க. அதே பெண்கள் பாதுகாப்பு, பெப்பர் ஸ்ப்ரே, சேம் திங். இவன் மேல கேட்டு சொல்றேன். அந்த டான்ஸ் தான் அந்த டிங்கிடிங் சம மாதிரியா இருந்துச்சு. மேல கேட்டு சொல்றேன். ஓகே, இவங்க 2 பேரை பார்த்தது போதும். இப்போ தி நியூ என்ட்ரி உங்க விதை. அதை நான் ஆக்சுவலி இதை ஃபுல்லா கேட்கவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போறேன். வாங்க சேர்ந்து கேட்கலாம். லெட்ஸ் கோ. மக்கள் மன்னனே. இப்போ ஃபர்ஸ்ட் டிஎம்கே பார்த்தோமா, வேற லெவலா இருந்துச்சு. ஓகே, பக்கா எவ்ரிதிங் இஸ் குட். டிஎம்கே இஸ் ஓகே, பிளா பிளா. அது செகண்ட். ஃபர்ஸ்ட் டிவிகே பார்க்கணும். டிவிகே அவரே சினிமால இருந்து தான் வராரு. So ideally it should go above DMK's songs and videos, but let's see where it stands for. அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியா
சத்தியமா புரியல. ஒரு ஒரு வார்த்தை கூட புரியல. இப்போ கடைசியா வந்து 2 இதுல இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். ஐம் சாரி. ஐ ட்ரைட். ஐ ரியலி ட்ரைட். எனக்கு புரியல. பட் ஆனா நல்லா இருக்கு. பீட் நல்லா இருக்கு. டக்கு டக்கு சரி. இன்று முதல் மாறும் வீதி மக்கள் மன்னன் நாடவர நெருப்பா இவரும் தனியா ஷூட் போல. இருக்கிறத வச்சு போன இடத்துலாம் பண்ணி பாதி ஏஐ வச்சு எடிட் பண்ணி இந்த அனிமேஷன்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சு அப்படிதான் ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தனியா தலைவன் ஷூட் போனவன்னா ஐயோ அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஃப்ரேமுமே அழகா இருந்துச்சு. சார் லெட்ஸ் கண்டினியூ. உங்க விஜய் உயிர் என்ன வரனா தலைவனே பாடியிருக்கான். இப்பொழுது பாடுவது உங்கள் இளைய தளபதி விஜய் அப்படின்னு ஒரு கார்டே போடுவாங்க படத்துல எல்லாம். அந்த மாதிரி போட்டிருக்காங்க. Okay, continue. விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான் விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல் தான் மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் எங்க பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னு. என்ன உதயசூரியனா கைஸ்? எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தா என்ன ரெட்டை எழுந்தீங்களா? ஓகே ஃபைன், லெட்ஸ் கோ ஹெட். விஜய் உயிர் என்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான் விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான் விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா. ஓகே ஓகே, நாட் பேட் நாட் பேட். ஆனா டிஎம்கே அளவுக்கு வரலைங்க. ஒரு இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் உயிர் என்ன வரனா உங்க விஜய் எளியவன் குரல் தான் உங்க விஜய் நான் வரேன். மாஸ்காட் ஏதாவது உணர்கிறார். நல்லாதான் இருந்துச்சு. ஸ்டூடியோக்கு போய் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆடியோ போதும், வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சிட்டாங்களா? ஷூட்டுக்கு போகலையா? மேபி ஒழுங்கா லைக் அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு பண்ண மாதிரி பண்ணியிருந்தா என்ன சினிமாக்காரன் திருப்பி அதே தான் பண்ணியிருப்பான்.
லைக் பாருங்க நல்லா வந்து இங்கேயும் வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லைக் he want to maintain a separate politician status. மேபி அதனால பண்ணி இல்லாம இருந்துக்கலாம். பட் ஓகே, இதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுதான் தெரியுது. அடுத்தது நம்ம சீமான் சாருக்கு போலாம். அன்பார்ச்சுனேட்லி அவர்கிட்ட இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஆக்சுவலி பெருசா யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறது ஒன்று டிஎம்கேக்கு டிஎம்கேக்கு நான் டிவிகேவோட ஆட்ஸ் கூட பார்த்ததே இல்லை. ஆனா தலைவனே இன்வென்ட் பண்ணி சாங்லாம் பாடி என்ன பண்ணியிருக்கான். கேட்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா கேட்கலாம். லெட்ஸ் ட்ரை. Oh Mother Devi Sakama? புரியல என்ன Oh Mother Devi Sakama? மதர் தேவி The nation is going to ruin. Is this just? இது ஏதோ ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஆடியோ ட்ராக். இதெல்லாம் ஏன்டா பண்றீங்க யூடியூப்? தேவையே இல்லடா. நான் இன்காக்னிட்டோல பாக்குறேன்னா அதனால இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இன்காக்னிட்டோல பாக்குறேன்னா இன்னும் நிறைய ஆடு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில பாருங்க. நம்ம பார்க்கும்போதே வேற ஆடு வருது அப்படின்னு காமிக்கலான்னு பார்த்தேன். இது வரைக்கும் ஒரு ஆடு வருது. ரைட், கண்டினியூ. கண்ணத்தோரந்து பாரம்மா என்னம்மா தேவி சக்கம்மா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா கண்ணத்தோரந்து பாரம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு இந்த பரிதாபங்கள் தான் ஞாபகம் வருது. சீமான ட்ரோல் பண்ணி முன்னாடி போட்டிருப்பாங்க ஒண்ணு, பின்னாடி 2 பேரு நிற்பாங்க, என்ன மக்களே அப்படின்னு போய் சம்மட்டி வாங்குவான். அப்புறம் போய் ஹெல்மெட் போட்டு வந்து நிற்பான். லைக் ஐ திங்க் லைக் அவர் செமையா பேசுறாரு. அண்ட் தென் திஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி பாடி லாங்குவேஜ் அண்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹோல் ஸ்பீச். லைக் அந்த அப்படி பண்ணாதான் அந்த எனர்ஜி அந்த பாக்குறவங்களுக்கு அது அப்படியே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் இட் மேபி. ஐ திங்க் தட் ஷுட் மேக் சென்ஸ். நான் அந்த பாடி லாங்குவேஜ் பத்திலாம் படிச்சிருக்கேன். இப்போ நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னா லைக் ட்ரை ஆக்குபைங் மோர் ஸ்பேஸ். இப்படி இப்படி வேன்னு உட்காந்துட்டு நீங்க ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அப்படி இப்படிலாம் உட்காந்தா உங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். வேற when you try to limit your space and like இப்படியே ரொம்ப குறுகி போய் இப்படி உட்காந்துட்டு இருந்தா that like நீங்க ரொம்ப டவுன் ஆயிடுவீங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ யாராச்சும் ரொம்ப சேடா இருக்காங்கன்னா they will occupy very less space, and if somebody is confident and feeling strong with themselves they will occupy more space. ஸோ அது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். போனோம் ஸ்ட்ராங்கா கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆகணும்னா அப்படியே இந்த மாதிரி லைக் ட்ரை டு ஆக்குபை மோர் ஸ்பேஸ். யா, எதுக்கு இது சொல்றேன் ஏன்னா ஐ திங்க் தட்ஸ் பார்ட் ஆஃப் தி பாடி லாங்குவேஜ். லெட்ஸ் கண்டினியூ. நாசமா போகுதே நியாயமா பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்லை நாட்டுல நடக்குது கொலை கொல்ல இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா விளைய வச்ச நெல்லு ரீதி. லைக் ஐ ஹியர்ட் இவங்களோட இவங்க பண்ற இதுக்கெல்லாம் இவங்களுக்கு நிறைய காசு இல்லை. அண்ட் ஆஸ்க் பீப்புள் திரள் நிதி கேட்டுதான் இவங்களோட இதுவே நடத்துறாங்க அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி they don't have that much budget to shoot a video. I understand. ஸோ பட் the content is good. இந்த பாட்டு இதுவரை கேட்ட வரைக்கும் நல்லா தான் இருக்கு. லெட்ஸ் கண்டினியூ. தீயில் கிடக்குது விளையாட்டு போட்டிதான் அரங்கத்தில் நடக்குது ஆடம்பரமா ஆட்சி நடக்குது சன அல்லல் பட்டு தானாலும் கிடக்குது என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா 10 லட்சம் கோடி கடனுல நாடு இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடினா எவ்வளவு கைஸ்? 10 lakhs I understand. 10 lakh crores. Like 1 crore I understand. 10 crore I also understand. But 10 crore, 100 crore, 1000 crore, 10,000 crore, from 1 lakh crore, then 10 lakh crore. அதுதான் லைக் இவ்வளோ இருக்கும்போது இன்னும் ஃப்ரீபி ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே தலைவர் இப்போ ஏடிஎம்கே வந்தா ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான்.
ஆல்ரெடி கொடுக்குற 1000 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. தட்ஸ் குட் ஆர் பேட்னு சொல்ல தெரியல. ஏன்னா அவ்வளோ மூளை இல்லை எனக்கு. ஐ திங்க் ஃபார் சம் பீப்புள் இட் இஸ் நெசசரி ஆப்வியஸ்லி. ஆமா, ஆனா தெரியல. somebody educate me on this. okay 10 லட்சம் கோடி கடனுல நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயம்மா. கண்ணை திறந்து பாரம்மா, கண்ணை திறந்து பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா. மருத்துவமனையில் கிட்டினி தீருட்டு, மருத்துவமனையில் கிட்டினி தீருட்டு, கேட்க போனா முறைகேடுன்னு ஊருட்டு. ஏசி பாருல சாராய வியாபாரம், ஓசி பஸ்ன்னு ஊரெல்லாம் விளம்பரம். என்னம்மா தேவி சக்கம்மா. அந்த மாலை கொண்டு போய் என்னம்மா அப்படின்றாங்களே, அது நல்லா இருக்கா என்னம்மா திட்டா பயந்த ஃபர்ஸ்ட் டைம். பட் ஓகே. நாடு நாசமா போகுதே நியாயமா. ஊழல் லஞ்சத்தில ஊறி தங்கிடக்குறான், ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான். உண்மை நேர்மையின்னா என்னன்னு கேட்கிறான். ஊழல் லஞ்சத்தில ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மையின்னா என்னன்னு கேட்கிறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கும் மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான், உழைக்கும் மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். எந்தாய வீரம்மா காளி, எந்தாய வீரம்மா காளி, இவங்கள பண்ணனு மேனி கூண்டோட காலி. எந்தாய வீரம்மா காளி, இவங்கள பண்ணனு மேனி கூண்டோட காலி. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கு தான் வாக்குன்னு ஆக்கு. ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. ஓட்டை யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா. ஆக்சுவலி நல்லாதான் இருந்துச்சு. given that they don't have the budget and all these things, it is really good. Like I think this is the first time இந்த 4 பேருக்கும் ஃபுல்லா உட்காந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா உட்காந்து கேட்டோம். பட் பிகாஸ் it was only the lyrics and I was trying to understand அவர் என்ன சொல்றாரு. ஸோ இது நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா இது பிடிச்சிருக்கு. பிகாஸ் லைக் இட் இஸ் ஒன்லி தேர் கிரியேட்டிவிட்டி. ஐ டோன்ட் நோ ஹூ ரோட் இட். அப்படியே ஆன் ஸ்பாட்ல அப்படியே பாடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மூணையை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஃபுல்லா உட்காந்து கேட்க முடிஞ்சது என்னால. அது ஓகே, மேபி அதுல பிஜிஎம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால மேபி. பட் நல்லா இருந்துச்சு. இது எனக்கு எப்பவுமே ஒரு பாட்டை பார்த்தா லிரிக்ஸ் நல்லா கேட்கணும், அப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். அண்ட் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸோ பாட்டு நல்லா இருந்துச்சு. இது 4 பேர் இருக்காங்களா 2021ல. ஐயோ, இன்னும் அந்த மன வலியே எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஐயா, நம்மவர் கமலஹாசன் வந்தாரு, நான் தான் மாற்று அப்படின்னு வந்தாரு. நானும் செதற போய் அப்படியே சில்லறையெல்லாம் செதற விட்டேன். எனக்கு அதை திருப்பி பார்த்து நான் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகணும்னு ஒரு ஆசை. அதனால அதை எடுத்து வச்சிருக்கேன். இதையும் ஒரு வாட்டி பார்த்துடலாமா ப்ளீஸ்? அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. இதெல்லாம் பார்த்து நான் அப்படியே come on, yes நான் அப்படி இருந்தேன். ஓ என்னடா அண்ணா, சரி விடு, I don't know what to talk about it. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா,
இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்தினாங்களே அவங்களுக்கா? நலத்திட்டங்கிற பேர்ல நிலத்தையே நாசமாக்கி நம்ம விவசாயிகளை அம்மனமாக்கி நாட்டையே எனக்கு லைக் இது மக்கள் நீதி மையம்னு இருந்துச்சா, லைக் எல்லாருமே கட்சி கழகம்னு இருக்குமே, மையம்னா என்னன்னா லைக் லைக் நல்லா யோசிச்சு தான் பண்ணியிருக்காரு. லைக் இந்த லெஃப்ட் இருக்கு ரைட் இருக்கு, நான் லெஃப்ட் டு ரைட்டும் இல்லை, நான் சென்ட்ரிஸ்ட்னு ஒரு பிலாசபி இருக்கு. லைக் ஹவு கம்யூனிஸ்ட் லெஃப்ட் ரைட் அண்ட் லாட் ஆஃப் அதர் philosophies in politics, ideologies in politics. Centrism is like நான் இதுல இருந்து நல்லது எடுத்துப்பேன், இதுல இருந்து நல்லது எடுத்துப்பேன், நான் எது எனக்கு லைக் எது பெனிஃபிட் ஆகுதோ எடுத்துப்பேன், நான் இப்படியும் இருக்க மாட்டேன் இப்படியும் இருக்க மாட்டேன், நான் நடுவுல சென்டரா இருப்பேன்னு தான் மக்கள் நீதி மையம் இந்த சென்ட்ரிஸ்ட் ஐடியாலஜிலாம் எடுத்து வந்தாரு. ஓகே, நல்லாதான் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படியே சென்ட்ரிஸ்டா இருந்தது அப்படியே ஒரு சைடா அப்படியே போயிடுச்சே அப்படின்னு கண்டெஸ்ட் கூட பண்ணலைங்க இந்த வாட்டி எலெக்ஷன்ல தலைவர். மன வேதனையா இருக்கு எனக்கு. எப்படி எப்படி பேசிட்டு இருந்த ஆளு இப்ப என்ன ஆயிட்டாரு? பரவாயில்ல, தலைவன் ராஜ்யசபா போயிட்டான். தலகுனிய வச்சாங்களே அவங்களுக்கா? இல்ல கார்ப்பரேட் கைக்கூலியா மாறி பணத்துக்காக நம்ம மக்களையே சுட்டு கொண்டாங்களே அந்த அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும், எங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது. இல்ல, நான் அதை பார்க்க முடியல. எனக்கு அப்படியே மன வேதனையா இருக்கு. ஐயா சாமி, போதும்டா. அவ்வளோ பெரிய கமல் ஃபேனா இருந்தேங்க. ஆனா படத்தோட சினிமாவோட வச்சுக்கோங்க, இங்க காட்டாதீங்க அப்படிங்கறது நல்லா புரிய வச்சாரு. ஆறு பேபி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தலைமை என்ன பண்றான்னு எனக்கு புரியும். பார்ப்போம். அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால் முடியல. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.